ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் யூனிட் 7ல் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்கலாம். தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஊர் சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த வருடம் ஜனவரி 8, 1901. பிறந்த வருடம் 1901 ஜனவரி 8. இவரின் பெற்றோர்கள் பொன்னுசுவாமி ருக்மணி. இவர் பெற்ற விருது பத்மபூஷன், கலைமாமணி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சிகாகோ பல்கலைக்கழகம் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய ஆண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1941 to 1946, சிகாகோ பல்கலைக்கழகம் 1961. தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என அழைத்தவர் திருவாவாடுதுறை ஆதீனம். பன்மொழி புலவர் என அழைத்தவர் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். அதாவது பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பன்மொழி புலவர் அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். பெருந்தமிழ்மணி என அழைத்தவர் சிவபுரி சன்மார்க்க சபை. நடமாடும் பல்கலைக்கழகம் என அழைத்தவர் திருவிக. தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை நடமாடும் பல்கலைக்கழகம் என அழைத்தவர் திருவிக. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். மொழியியல் துறையை மொழியியல் உணராய்வு மையமாக மாற்றியவர். மொழியியல் துறையை மொழியியல் உணராய்வு மையமாக மாற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். அர்ஜுனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்திய ஆண்டு 1916. தேப்போ மீனாட்சி சுந்தரம் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1924. தேப்போ மீனாட்சி சுந்தரம் தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1961. தேப்போ மீனாட்சி சுந்தரம் தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1961. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான ஆண்டு 1923. அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவர் எப்பானார் அப்படின்னா 1925. வேதாந்த சங்க தலைவர் 1936. மாண்டிசேரி பள்ளி நிறுவிய ஆண்டு 1947. பத்மபூஷன் விருது 1967. கலைமாமணி பட்டம் 1978. இவர் எழுதிய நூல்கள் வள்ளுவரும் மகளிரும், தமிழா நினைத்துப்பார், நீங்கள் சுவையுங்கள், காணல் வரி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, அன்பு முடி, தமிழ் மனம். ஆங்கில நூல்கள் எ பேர்ட்ஸ் ஐ வியூ, அட்வைலா இன் தமிழ், எ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், philosophy of திருவள்ளுவர், a history of தமிழ் லிட்டரேச்சர். தமிழ் மொழி வரலாறு, காணல் வரி, தமிழும் பிற பண்பாடும் புகழ்பெற்றவை. தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவருடைய நூல்களில் புகழ்பெற்றது தமிழ் மொழி வரலாறு, காணல் வழி, தமிழும் பிற பண்பாடும். புனைப்பெயர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். இவருடைய காலம் 1901 1980 வரை. அடுத்தது லக்குவனார் அவர்களை பற்றின குறிப்புகளை பார்க்கலாம். இயற்பெயர் சி லக்ஷ்மணன். காலம் 1909 முதல் 1973. பிறப்பு 17/11/1909. பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் வாய்மைமேடு. பெற்றோர் சிங்காரவேலன், ரத்தினதாட்சி. பெயர் மாற்றம். அரசர் மடத்தில் நடுநிலைப்பள்ளியில் பயின்ற போது அங்கு தமிழாசிரியராக திகழ்ந்த சாமி சிதம்பரனார் லக்குவனார் என மாற்றினார். சி லக்குவனார் தமிழில் முதுகலை பட்டமும் மெய்யில்
முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். பெற்ற பட்டங்கள்: செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், இந்தி எதிர்ப்பு படைத்தளபதி, குறள் நெறி காவலர், மொழிப்போர் மூலவர், இலக்கணச் செம்மல். எழுதிய நூல்கள்: அமைச்சர் யார், தமிழகத்தில் நாம், கர்மவீரர் காமராசர், எழிலரசி அல்லது காதலின் வெற்றி, சங்க இலக்கிய சொல் ஓவியங்கள். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சி. இலக்குவனார். திராவிட கூட்டரசு குறள் நெறி இதழ் நடத்தியவர். இவர் நடத்திய இதழ்கள், இலக்குவனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா, திராவிட கூட்டரசு, குறள் நெறி. வார இதழ் சங்க இலக்கியம். புனைப்பெயர் தொல்காப்பியர். தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளேனையா என கூற வைத்தவர் சி. இலக்குவனார். இந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதான ஆண்டு 1965. என் வாழ்க்கை போர் என்பது யாரின் வாழ்க்கை வரலாற்று நூல்? சி. இலக்குவனார். இலக்குவனாருடைய வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் வாழ்க்கை போர். தமிழ் பாதுகாப்பு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. உஸ்மேனியா பல்கலைக்கழகம் தமிழ்துறை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு 1968 1970 வரை. பிறப்பு 17/11/1909. இறப்பு 3/9/1973. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.